தமிழ் உறவுகள் அனைவரையும் நம்பிக்கை குரல் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கும். தொடர்ந்து நம்ம சேனலில் வேலைவாய்ப்பு பற்றி தான் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மருத்துவ பணியாளர் தேர்வு வாரியத்திலேருந்து வந்திருக்கக்கூடிய நர்சிங் பணியிடங்களை பற்றி தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம். இது அஃபிஷியலாக கொடுத்துருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன். இந்த நோட்டிஃபிகேஷன் எங்கேருந்து வந்திருக்கு பார்த்தீங்க அப்படின்னா, மெடிக்கல் சர்வீஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு எம்ஆர்பிலேருந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த விதமான ஜாப் பார்த்தீங்க அப்படின்னா, நர்சிங் அசிஸ்டன்ட் கிரேடு 2 கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ மொத்த வேகன்சி 999 வேகன்சி கொடுத்துருக்காங்க. இது கம்யூனிட்டி வைஸ் வேகன்சியும் நமக்கு பிரித்து காமிச்சிருக்காங்க. ஓகே, ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, இதுக்கான கல்வி தகுதி என்ன, முக்கியமான டேட் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் கொடுத்தது 19/9/2026 கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஜாப்புக்கு நம்ம அப்ளை பண்ணக்கூடிய லாஸ்ட் டேட் பார்த்தீங்க அப்படின்னா 8/2/2026 நாம் அப்ளை பண்ணிக்கணும். ஸோ இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படிங்கிறத நாம் இப்போ பார்க்கலாம். ஓகே, ஸோ அதாவது தமிழ்நாடு சுகாதாரத்துறையில் உள்ள 999 நர்சிங் அசிஸ்டன்ட் காலியிடங்களை நிரப்ப அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு எக்ஸாமினேஷன் கிடையாது, மார்க் வச்சு தான் வேலை சொல்லியிருக்காங்க. இது முற்றிலும் தமிழ்நாடு அரசு வேலை. மொத்த காலி பணியிடங்கள் 999. ஸோ ஆரம்ப தேதி 19/1/2026 லாஸ்ட் டேட் பார்த்திங்க அப்படின்னா 8/2/2026 நாம் அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ என்ன பதவி பார்த்திங்கன்னா நர்சிங் அசிஸ்டன்ட் கிரேடு 2. ஸோ இதுக்கான மொத்த பணியிடங்கள் 999. கல்வி தகுதி பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக பார்த்திங்கன்னா எஸ்எஸ்எல்சி முடித்ததுக்கப்புறமா மஸ்ட் பாசஸ் சர்டிஃபிகேட் ஃபார் த நர்சிங் அசிஸ்டன்ட் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இதுக்கான வயது வரம்பு பார்த்திங்க அப்படின்னா குறைந்தது 18 வயசு பூர்த்தியடைஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் அதிகபட்ச வயது வரம்பு எதுவும் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. இது பொது பிரிவினர் இருந்தால் 19 வயசுலேருந்து 34 வயசு வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இதுக்கான விண்ணப்ப கட்டணம் பார்த்திங்க அப்படின்னா எஸ்சி எஸ்டியாக இருந்தால் 300 ரூபாயும், அதர் கேண்டிடேட்டாக இருந்தால் 600 ரூபாயும் நம்ம பேமெண்ட் கட்டுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ எப்படி செலக்ட் பண்ணுவாங்க பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் மெரிட் தான். ஸோ நம்மளுடைய வெயிட்டேஜ் ஆஃப் மார்க்லேருந்து செலக்ட் பண்ண போகிறாங்க. ஓகே, அடுத்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் இது ரெண்டும் கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னா நம்ம இந்த ஜாபுக்கு செலக்ட் ஆகிடுவோம். இம்பார்ட்டன்ட் டேட் கொடுத்துருக்காங்க. விண்ணப்ப ஆரம்ப தேதி 19/9/2026 லாஸ்ட் டேட் பார்த்திங்க அப்படின்னா 8/2/2026 வரைக்கும் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இந்த ஜாபுக்கு நம்ம எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னா, இதுக்கான இணையதள முகவரி கொடுத்துருக்காங்க. mrp.dn.gov.in அப்படிங்கிற இணையதளத்தில் போகணும். ஸோ அதில் போய்ட்டு நம்ம ஆன்லைனில் தான் நம்ம அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதை அஃபீஷியலாக கொடுத்துருக்க இந்த வெப்சைட்டில் ஸோ இதை நம்ம லிங்க்கில் போனோம் அப்படின்னா ஆல்ரெடி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டோம் அப்படின்னா ரிஜிஸ்ட்ரேஷன் கேண்டிடேட் கொடுத்து லாகின் பண்ணிக்கலாம். இல்லை நம்ம ஃபஸ்ட் டைம் பண்ண போகிறோம் அப்படின்னா ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார் நியூ யூசர் அப்படிங்கிறத நம்ம கிளிக் பண்ணணும். ஸோ இதில் சம் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. இன்ஸ்ட்ரக்ஷனை கேர்ஃபுல்லாக ரீட் பண்ணுறோம். ரீட் பண்ணதுக்கப்புறம் கீழே டெக்ளரேஷனை கிளிக் பண்ணிவிட்டு ஸோ கண்டினியூ அப்படின்னு கொடுத்தா அப்படின்னா நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகிடும். ஸோ டிஃபால்ட்டாக என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண போகிறோம் அது செலக்ட் ஆகிடும். நம்ம நேம் டைப் பண்ண போகிறோம். நேஷ்னாலிட்டி இந்தியன் கொடுக்குறோம். ஜெண்டர் மேலா ஃபீமேலா அப்படிங்கிறத நம்ம கொடுத்துக்கணும். ஓகே, ஸோ அதுக்கு ஓபிசின்னு கேட்குது. ஸோ எஸ்னா எஸ். ஸோ என்ன கம்யூனிட்டி அப்படிங்கிறத நம்ம கிளிக் பண்ண போகிறோம். ஸோ அதே மாதிரி உட்பிரிவு என்னங்கிறத சூஸ் பண்ணுறோம். கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டோட டேட்டு, இஸ்யூ அத்தாரிட்டி யார் அப்படிங்கிறத நமக்கு கொடுக்குறோம். அடுத்த மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, அதுக்கப்புறம் பாஸ்வேர்ட் செட் பண்ணுறோம். கன்ஃபர்மேஷன் பாஸ்வேர்ட் கொடுத்துட்டு நம்ம கேஷாவை டைப் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கான யூசர் ஐடி பாஸ்வேர்டு நம்ம க்ரியேட் ஆகிடும். ஓகே, ஸோ அவ்வளோதாங்க. இந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ணி நமக்கு வேலை கிடச்சிரும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.